வணக்கம். டிசைட் டு கிரியேட் இந்த வீடியோவில் சிம்பிள் அண்ட் ஈஸியான டைரி கவர் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபர்ரி அண்ட் கோசியான டைரி கவர் டிசைனுக்கு ஏதாவது அன்யூஸ்டு வின்டர் வியர் ஜாக்கெட் எடுத்துக்கலாம். இப்போ ஜாக்கெட்டில் இருக்கிற ஃபர்ரி பார்ட்டை கட் பண்ணலாம். அது கீழே கொஞ்சம் ஸ்பான்ஜியாக மெட்டீரியல் இருக்குல்ல, அதை டைரி மேலே ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்ரியான கிளாத்தை ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்பான்ஜி பார்ட்லாம் ட்ரை ஆன பிறகு இந்த ஃபர்ரி கிளாத்தை ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரேப்பிங் பார்த்திங்கன்னா ஸ்கூல் நோட் புக்கில் ப்ரௌன் ஷீட்லாம் ரேப் பண்ணுவோம்ல, அதேமாரி தான் ரேப் பண்ணணும். இந்த கிளாத்தை மட்டும் கவரில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் ஆல் பர்பஸ் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ டைரியோட ஃப்ரண்ட் சைட் கவர் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ டைரி ஃபுல்லாக இந்த ஃபர்ரி கிளாத்தை ரேப் பண்ணியாச்சு. அடுத்து டைரி இன்சைட் கவர் மட்டும் இந்த ஃபர்ரி பார்ட் அன்ஈவனாக தெரியும். இது ஹைட் பண்ணுறதுக்கு கிராஃப்ட் பேப்பரை டைரி கவர் ஷேப்பில் கட் பண்ணி அதில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணியாச்சு இன்சைட் அவுட் சைட். நெக்ஸ்ட்டு டெக்கரேட்டிங் பார்ட். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டிக் லுக்கில் இருக்கிற ஒரு கீ யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே கிடைக்கும். அடுத்தது ஒரு ஒயிட் கலர் பீட். இந்த பிங்க் கூட ஒயிட் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீயை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி டைரி சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அடுத்து ஹார்ட் ஷேப்பில் பீட்ஸை ஸ்டிக் பண்ணுறதுக்கு பேப்பரில் ஃபஸ்ட்டு கட் அவுட் பண்ணிவிட்டு டைரி சென்டரில் வச்சு சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்டை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணலாங்கிறத என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ DIY ஃபோட்டோ புக் ஃப்ரேமில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அது மாதிரி ஹார்ட்டை கட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ஸ்லாம் ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் ஆல் ஃபிக்ஸ் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த பீட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணலாம். ஒரேடியாக க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணால் அந்த க்ளூ ட்ரை ஆகிடும். ஸோ ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த கீழேயும் ஒயிட் பீட் ஸ்டிக் பண்ணலாம். அப்போ தான் ஹார்ட்டோட நல்லா மேட்சிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு நார்மல் டைரியை ஃபர்ரி எஃபெக்டில் கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி மாற்றியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். கிட்ஸ் பர்த்டேக்கு இது மாதிரி கூட DIY பண்ணி நம்மளே கிஃப்ட் கொடுக்கலாம். நம்மளே பண்ணுறதால இது கிட்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலாகிடும். அவங்களும் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ரைட்டிங் ஸ்கில்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து டெனிம் மெட்டீரியல் யூஸ் பண்ணி டைரி கவர் டிசைன் பண்ணலாம். அன்யூஸ்டு ஓல்ட் டெனிம் ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் பார்ட்டை கட் பண்ணி டைரி மேலே ரேப் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா பாய் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது மேலே நம்ம கார் ஷேப்பில் டிசைன் பண்ண போகிறோம். இந்த ரேப்பிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் முன்னாடி பண்ணமே தான் ரேப் பண்ண போகிறோம். பட் சிசர் மட்டும் ஷார்ப்பான சிசராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த டெனிம் மெட்டீரியலை ஈஸியாக கட் பண்ண முடியும். ரேப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இன்சைட் கவரில் மட்டும் ஒயிட் பேப்பர் இல்லாட்டி ப்ளூ கிராஃப்ட் பேப்பரில் கவர் சைஸில் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக கவர் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பார்பிக்யூ ஸ்கியூவர் அண்ட் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பட்டன்ஸை டைரியில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுதான் காரோட வீல். இந்த பட்டனை சுற்றி நம்ம பென்சிலில் கார் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார் அவுட்லைன் மெஷர்மெண்ட் படி ஸ்கியூவரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு இந்த ஸ்கியூவரை இந்த கார் அவுட்லைன்லேயே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். பாய் கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி டைரி கவர் டிசைன் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்பெஷலாக்கிறதுக்கு உங்கள் சைல்டோட பிக்சரை இந்த கார் இன்சைடில் ஸ்டிக் பண்ணால் இன்னும் க்யூட்டாக சூப்பராக இருக்கும். இந்த க்யூட்டான கவர் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா டிசைட் டு கிரியேட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.